வணக்கம். கிளாசிக் ஸ்பைசி கிச்சனிலிருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் ரொம்ப சூப்பரான ஒரு ஈஸியான பொட்டேட்டோ ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரையை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், அப்புறம் ஃப்ரைட் ரைஸு, புலாவ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஒரு ரச சாதம் மட்டும் இருந்தாவே போதும், இதை வச்சு சாப்பிடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யறதுக்காக ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கழுவி சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி துண்டங்களாக நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு நான்ஸ்டிக் கடாயை நம்ம எடுத்துக்கலாங்க. அப்போதான் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறப்ப ஒட்டாமல் வரும், எண்ணெயும் கம்மியாக செலவாகும். நம்ம இதில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள ஒரு 5 பல் பூண்டை இந்த மாதிரி இடிக்கல்ல வச்சு 1-2 நசுக்கி எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்குக்கு பூண்டு சேர்த்து செய்யறப்ப வாயு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடையே 1/2 டீஸ்பூன் சீரகம். நம்ம நசுக்கி வச்சிருக்கிற பூண்டையும் இதில் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இருந்துச்சுனாலும் ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போ கருவேப்பிலை இலை இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க இந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணுங்க. நல்லா எண்ணெயில மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. ஒரு 3 நிமிஷம் இதே மாதிரி நம்ம கலந்துட்டு இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். உருளைக்கிழங்குல இந்த உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு முறை கிளறி விடுங்க. இதே மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை கிளறி விடுங்க. மூடி போட்டு வச்சு வேக வைங்க. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. அது இல்லாமல் நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி எதனா செஞ்சாலும், குஸ்கா, புலாவ், இதுக்கெல்லாமும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி 3 to 4 முறை நீங்கள் மூடி வச்சு கிளறி விடுங்க. நல்ல கிறிஸ்பியாக சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையை ரெடி ஆகிடும். இந்த சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை 15 to 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். செய்யறது ரொம்ப சிம்பிள்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை பிடிக்காத குழந்தைங்களே யாருமே இருக்க மாட்டாங்க. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.